श्लोका नंबर 8। रसोऽहमप्सु कौन्तेय प्रभास्मि शशिसूर्ययोः प्रणवः सर्ववेदेषु शब्दके पौरुषं ऋषु। இப்போ நமக்கு பகவான் தான் ஜெகத் காரணம் அப்படிங்கிறத படித்து தெரிஞ்சுட்டோம். அப்புறம் என்டையர் கிரியேஷனே பகவான் தான் அப்படிங்கிறதையும் இப்போ நாம் கேட்டு தெரிஞ்சுட்டோம். சரி, இது மட்டுமே போருமா அப்படின்னா பகவான் சொல்கிறார், வெறும் அறிவு மட்டும் இருந்தால் போராது. அந்த அறிவு இப்போ என்னவா சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா ஆட்டிடியூடில் சேஞ்சை ஏற்படுத்திக்கணும். எனக்கு கோவப்படக்கூடாதுன்ற அறிவு இருக்குது. வாட் இஸ் தி யூஸ்? ஆனால் என்ன பண்ணுவோம், நம்ம கோவப்பட்டுட்டே இருக்கோம் இல்லையா? அப்போ அறிவு மட்டும் இருந்தால் போராது. அதை எப்படி நம்மளுடைய பழக்கத்துக்கு அதை எப்படி அப்ளை பண்ணி அந்த அறிவிலேருந்து எப்படி நான் என் பெனிஃபிட்டை அடையிறது அப்படிங்கிறதையும் நாம் பார்க்கணும். அப்போ ஆட்டிடியூடினல் சேஞ்ச் அது அவசியம். இப்போ ஒரு பர்சன் மேலே நாம் மரியாதை வைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். எதனால் அந்த மரியாதை ஏற்படுறது? மரியாதைங்கிறது ஒரு ஆட்டிடியூட், நமக்கு ஏற்படுற ஒரு இமோஷன் இல்லையா? எப்படி அந்த பர்சன் மேலே எனக்கு மரியாதை ஏற்படுறது? நான் அவரோட கூட பழகியிருப்பேன், அவரோட பேசியிருப்பேன். அப்புறம் அதுலேருந்து எனக்கு ஒரு அறிவு கிடைக்கிறது. இவர் இந்த மாதிரி ரொம்ப நல்ல விஷயங்கள் மட்டுமே பண்ணுறார், யாரையும் இவர் ஹர்ட் பண்ணி நான் பார்க்கவே இல்லை. அதனால் இவர் டெஃபினட்டாக ஒரு மரியாதைக்குரிய ஒரு பர்சன் தான் அப்படின்னு நான் அந்த பர்சன் மேலே ஒரு ரெவரன்ஸை க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ சப்போஸ் புதுசாக இது வரைக்கும் நீங்கள் அவளை பார்த்ததே இல்லைன்னு வச்சுக்கோங்க. அவள் மேலே என்ன ஆட்டிடியூட் இருக்கும் உங்களுக்கு? அவளை நீங்கள் பார்த்ததே இல்லை, இப்போ தான் வரா, ஃபஸ்ட்டு தடவை பார்க்குறேன். அப்போ என்ன நினைப்போம் அவளை பற்றி? நாம் ஒன்றுமே நினைக்க மாட்டோம். ஏன்னா அறிவு இல்லை இப்போ நமக்கு. அவள் எந்த மாதிரியான பர்சன் அப்படின்னு ஜட்ஜ் பண்ணுறதுக்கான இன்புட்டே நான் இன்னும் எடுத்துக்கவே இல்லை. ஸோ ஒரு நியூட்ரல் ஆட்டிடியூட் இருக்கும். அவள் பேடுன்னு கிளாஸிஃபை பண்ண மாட்டோம், குட்டுன்னு கிளாஸிஃபை பண்ண மாட்டோம். இதுக்கு பேர் உதாசீன பாவகா அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் என்னாகும், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பர்சனோட மூவ் பண்ணி அவருடைய வண்டவாளத்தெல்லாம் நம்ம தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா அப்புறம் ஏதாவது ஒரு கேட்டகரியில் போட்டு அவரை நாம் எனக்கு பிடிக்கும் இல்லை பிடிக்காது அப்படின்ற ஒரு கேட்டகரியில் போட்டுடுவோம். பிடிக்கும் கேட்டகரியில் போட்டால் போனால் போகிறதுன்னு ரெவரன்ஸ் ஏற்படும். பிடிக்காத கேட்டகரினா முடிஞ்சுது. ஸோ இப்போ அறிவு இருந்தால் மட்டும் போராது. அந்த அறிவை நாம் பாவனாவாக இப்போது சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ பாவனாவை டெவலப் பண்ணிக்கணும். இப்போது வேர்ல்டை பற்றி நாம் என்ன அறிவு வச்சுட்டுருக்கோம்? இப்போ புதுசாக என்ன அறிவு கிடச்சிது வேர்ல்டை பற்றி நமக்கு? வேர்ல்டே ஈஸ்வரா தான் அப்படிங்கிற அறிவு நமக்கு கிடச்சிருக்கு. இப்போது அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய ஆட்டிடியூடையும் இப்போ சேஞ்ச் பண்ணிக்க வேண்டாமா நாம்? இப்போ வேர்ல்டை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற விதம் மாறிது அப்படின்னு சொன்னால் என்னுடைய ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் வேர்ல்ட் ஷுட் ஆல்சோ சேஞ்ச். இப்போ வேர்ல்டை வெறும் வேர்ல்டு அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன்னா இப்போ எப்படி இருக்கேனோ அப்படியே தான் கண்டினியூ பண்ணுவேன். ஆனால் வேர்ல்டை பகவான் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன்னா இப்போ வேர்ல்டை எப்படி பார்ப்பேன்? நான் எந்த கண்ணோட்டத்தோடு இப்போ நான் வேர்ல்டை பார்ப்பேன்? விஸ்வரூப ஈஸ்வராவாக தான் நான் பார்ப்பேன். அப்போது எங்கே திரும்பினாலும் ஈஸ்வரா அப்படின்னா யாரை பார்த்தாலும் எப்படி இருக்கணும் நமக்கு? அப்போது அந்த ரெவரன்ஸ் நாம் டெவலப் பண்ணிக்கணும். மரியாதை கலந்த அந்த பாவனாவை நாம் டெவலப் பண்ணிக்கணும்.
இப்போ நம்ம வந்து ருத்ரம் சாண்டிங்லாம் கூட சொல்லித்தரா இல்லையா? அந்த ருத்ரம்லலாம் என்ன விஸ்வரூப தரிசனம் தான் மொத்தமாக. அந்த ரெண்டாவது அணுவாக்கம் என்ன? ஃப்ரிக்ஷேப்யோ ஹரி அதெல்லாம் என்னது? பசூனாம் பதையே நமோ நம சஸ்பிஞ்சரா யத்விஷீமதே பதீனாம் பதையே நமோ நம. அதெல்லாம் என்ன சொல்கிறது? பகவானே, நீ தான் பச்சை கலராக இருக்கிற இலையும் நீ தான், காஞ்சி போய் இருக்கிற இலையும் நீ தான், ஒரு மாதிரி டார்க் க்ரீனாக இருக்கிற இலையும் நீ தான் அப்படின்னு எல்லாம் என்னெல்லாம், அதாவது ருத்ரமில் என்டையர் யூனிவர்ஸில் இருக்கிற எல்லா விஷயமும் வந்துடும். எல்லாமே நீ தான் திருடன், நீ தான் இது எல்லாமே வரும் அதில். இப்போ பகவான் அப்படின்னா என்டையர் க்ரியேஷனே பகவான் அப்படின்றத அப்ரிஷியேட் பண்ணுறதுக்காக தான் ருத்ரம்லாம் நாம் வந்து சாண்டே பண்ணுறோம். அதோட மீனிங்லாம் தெரிஞ்சுட்டு பண்ணினோன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எல்லாத்தோட லிஸ்ட்டும் பண்ணி அது எல்லாம் நீ தான் அப்படின்றது தான் ருத்ரம் சாண்டிங்கே. இப்போ இந்த கேட்கறதுனால என்டையர் சிருஷ்டி இஸ் ஈக்குவல் டு ஈஸ்வராங்கிற அறிவு நமக்கு வந்துடும். ஆனால் அந்த பாவனாவை நாம் வளர்த்துக்கிறதுக்கு டெஃபினட்டாக நமக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இப்போ நமக்கு வந்து 2-fold ஜாப்ஸ் இருக்குது. ஒன்று, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ சிருஷ்டி தான் ஈஸ்வரான்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுன்னா அதுக்கு நம்மளுக்கு லாஜிக்கெல்லாம் தெரிஞ்சுருக்கணும். எப்படி பகவான் சொல்கிறார்? நான் தான் ஜெகத் காரணம்னு சொன்னார். அப்புறம் நிமித்த காரணம், உபாதான காரணம். பகவான் உபாதான காரணமாக இருக்கிறதுனால பகவான் தான் வந்து சிருஷ்டியாக இருக்கணும். இப்படியெல்லாம் நாம் ப்ராப்பராக ஸ்டெப் பை ஸ்டெப் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ரெண்டாவது வேலை என்னென்னா, இந்த ஆட்டிடியூடினல் சேஞ்சை நாம் வந்து கொண்டு வரணும். அப்படின்னா பகவான் இங்கே வந்து நமக்கு என்ன ப்ராஜெக்ட் ஒர்க்கு கொடுத்துருக்கார் அப்படின்னா, ப்ராஜெக்ட் பேர் என்ன? டிவினைசேஷன். இதுதான் ப்ராஜெக்ட் பேர், டிவினைசேஷன் ஆஃப் தி வேர்ல்டு. இப்போ எல்லாத்தையும் உட்காந்து இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா டிவினைஸ் பண்ணணும். அது வந்து ஈஸ்வரா தான் உபாதான காரணம்னு நமக்கு அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு தெரியணும். வேர்ல்டை வெறும் வேர்ல்டாக பார்த்தோம் அப்படின்னா அந்த வேர்ல்டு நம்மளை பயமுறுத்தும், சம்சாரத்தை ஏற்படுத்தும், டிஸ்டர்ப் பண்ணும். இந்த வேர்ல்டை ஈஸ்வரான்னு பார்த்தோன்னா நம்மளை அது துன்பப்படுத்துமா, துயரப்படுத்துமா, சம்சாராவை கிரியேட் பண்ணுமானா பண்ணாது. ஈஷாவாஸ்யம் இதகும் சர்வம் அப்படின்னு ஒரு உபனிஷத் ஆரம்பிக்கிறது. என்டையர் வேர்ல்டே என்னதுன்னா ஈஸ்வர ஸ்வரூபம். அப்போ ஈஸ்வர பாவனாவை வளர்த்துக்கோ அப்படிங்கிறது தான் கிருஷ்ணருடைய ரிக்வெஸ்ட் இங்கே. அப்படி பண்ணினாதான் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கே நம்மளால் வந்து போக முடியும். அப்போ பெயிண்ட் தி வேர்ல்டு வித் ஈஸ்வர பாவனா. ஸோ ஆட்டிடியூடினல் சேஞ்சை கொண்டு வரணும். ஸோ இங்கே என்ன சொல்கிறார்? ரசோகமப்சு கௌந்தேய அகம் அப்சு ரசஹா. கௌந்தேயனா அர்ஜுனாவை அட்ரஸ் பண்ணுறார். அர்ஜுனா, நீ வந்து அப்சு அப்படின்னா தண்ணியில் அப்படின்னு அர்த்தம். ஆப்பக அதான் தண்ணிக்கு சான்ஸ்கிரிட் வேர்டு. நீ தண்ணி குடிக்கிறியே, அந்த தண்ணி குடிக்கும் பொழுது உனக்கு ஒரு டேஸ்ட் வருதுல்ல, அந்த ரசம், அது நான் அப்படின்னு சொல்கிறார் பகவான். அந்த தண்ணியுடைய எசன்ஸ் இருக்கே அது நான் அப்படின்னு சொல்கிறார். ஜலத்தோட எசன்ஸ் நான். அந்த ஜலத்தை குடிக்கிறதுனால தானே நீ வந்து இப்போ நல்லா உயிரோட எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்க, அதுவே என்னால் தான் அப்படின்னு பகவான் வந்து இங்கே சொல்கிறார். இப்போது சாந்தோக்கிய உபநிஷத்தில் பியூட்டிஃபுல்லாக சொல்கிறது, நாம் சாப்பிட்றோம் இல்லையா, சாப்பாடு, ஜலம், அதெல்லாம் எப்படி வந்து உள்ளே போய் டைஜஸ்ட் ஆகி என்னென்னவாலாம் ஆகிறது அப்படிங்கிறது உபநிஷத்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்கிறது. இப்போ ஜலத்தை வந்து ஜஸ்ட் லைக் தட் குடிக்கிறோம், ஜலம் ஆர் எனி லிக்விட் ஃபார் தட் மேட்டர். அது வந்து உபநிஷத்தை என்ன சொல்கிறது, நீ குடிக்கிற ஜலம் வந்து 3 போர்ஷனாக டிவைட் ஆகிறதுன்னு சொல்கிறது. ஒன்று வந்து ஸ்தூல போர்ஷன்,
ஒன்று வந்து மத்தியம போர்ஷன் சொல்கிறது, இன்னொன்று சூக்ஷ்ம போர்ஷன் அப்படின்னு சொல்கிறது. இப்போ நாம் சாப்பிட்ற அந்த ஜலத்துடைய ஸ்தூல போர்ஷனை வந்து ஸ்தூல போர்ஷன் என்ன ஆகும் அப்படின்னா வேஸ்ட்டாக வெளியில் போய்ட்டுருது, எக்ஸ்க்ரீட் பண்ணிடுறோம் நாம் அந்த ஸ்தூல போர்ஷனை தான். அதுக்கப்புறமா மத்தியம போர்ஷன் அது என்னவா ஆகிறது அப்படின்னா நம்மளுடைய உடம்புல இருக்கிற ரத்தமாக ஆகிறது. ரத்தம் வந்து லிக்விடாக தானே இருக்குது. இப்போ நீங்கள் குடிக்கிற காஃபியோ டீயோ எனி லிக்விட் ஃபார்ம் அதனுடைய ஸ்தூல போர்ஷன் நாம் வந்து எக்ஸ்க்ரீட் பண்ணிடுறோம், யூரினாக எக்ஸ்க்ரீட் பண்ணிவிடுவோம். அதனுடைய மத்தியம போர்ஷன் என்ன அப்படின்னா நம்மளுடைய உடம்புல ஓடுற அந்த ரத்தம். அப்போ அதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு கண்டதையும் சாப்பிடாம ரத்தமாக அது ஓட போகிறது அப்படின்னா என்ன சாப்பிடணுமோ அதை சாப்பிடணும். அப்புறம் அதோட சூக்ஷ்ம போர்ஷன் இருக்கே அது என்னவா கன்வெர்ட் ஆகுதுன்னா நம்மளுடைய பிராணனாக கன்வெர்ட் ஆகுது. பிராணிக் எனர்ஜி இருக்குல்ல, நாம் வந்து எல்லா ஆக்டிவிட்டீஸும் பண்ணணும்னா பிராண சக்தி வந்து நமக்கு தேவைப்படுது. இப்போ ஒரு பொருளை வந்து லிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா கைக்கு வந்து எது தூக்குற சக்தியை கொடுக்கணும், பிராணன் வந்து அந்த சக்தியை வந்து கொடுக்கணும். அஃப்கோர்ஸ் இந்திரன் வந்து தூக்குற சக்தியை அதை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுற தேவதை. ஆனால் பிராணசக்தி உடம்பு முழுக்க ப்ராப்பராக ஓடினா தான் நம்மளால் வந்து எல்லா வேலையுமே பண்ண முடியும் இல்லையா. அப்போது ஒரு ஜலத்துக்கே இப்படின்னா அப்போ நம்ம சாப்பிட்ற ஒன்று சாப்பாட்டுக்கும் அந்த மாதிரி மூணாக பிரிஞ்சு என்னவா அது ஆகிறது அப்படிங்கிறத சாந்தோக்கிய உபனிஷத் வந்து சொல்கிறது. அதெல்லாம் படிக்கிறதுக்கு இதெல்லாம் முடித்தோன்னா நம்ம அதெல்லாம் படிப்போம், சரியா. அப்போ அந்த ஜலத்தினுடைய எசன்ஸாக நான் இருக்கேன். அப்சுஹு ரசஹா அகம் அஸ்மி. ஜலத்தினுடைய எசன்ஸாக நான் இருக்கேன். ஹே கௌந்தேய, சசி சூரியயோகோ பிரபா அஸ்மி. சசி அப்படின்னா சந்திரன், சூரியன்னா சூரியன். அப்போ சந்திரன் அண்டு சூரியன் அது ரெண்டுத்துலேயும் ஒரு லைட் இருக்குல்ல, அதான் பிரபா. அந்த லைட் யார் அப்படின்னா நான் தான் அதனுடைய லைட் அப்படின்னு சொல்கிறார். அந்த ரேடியன்ஸாக நான் இருக்கேன். ஸோ நீங்கள் எந்த ஒரு பொருளை எடுத்துட்டாலும் அதுக்குன்னு ஒரு தன்மை இருக்கும்ல, ஒரு எசன்ஸ் இருக்கும்ல. இப்போ நம்ம எல்லோரும் தீபாவளிக்கு என்ன சாப்பிட்ருப்போம், விதவிதமாக ஸ்வீட்டு சாப்பிட்ருப்போம். அந்த ஸ்வீட்டுக்கெல்லாம் நீங்கள் என்ன ஸ்வீட்டு வேணாலும் சாப்பிட்ருக்கோ, அந்த ஸ்வீட்டுக்கு எல்லாம் காமனாக என்ன இருந்திருக்கும், ஸ்வீட்டுனஸ் இருக்குல்ல. அந்த ஸ்வீட்டுனஸ் ஈஸ்வரா. thatness of that is ஈஸ்வரா. எதை நீங்கள் எடுத்துட்டாலும் அதனுடைய ஸ்வரூபம் ஈஸ்வரா அப்படின்னு சொல்கிறார். அந்த நெஸ், அந்த தன்மை இருக்கே அது ஈஸ்வரா. பிரணவ சர்வ வேதேஷு. பிரணவஹா அப்படின்னா இந்த இடத்துல ஓம்காரம்னு அர்த்தம். ஓம்காரம் அது என்னது அப்படின்னா 4 வேதம் இருக்குல்ல, அந்த 4 வேதத்தினுடைய எசன்ஸையும் ஒரே சப்தத்தில் சொல்லிடணும் அப்படின்னா ஓம்னு சொன்னால் 4 வேதத்தையும் நாம் வந்து சொன்னதுக்கு சமம் ஆயிடுறது. இப்போ இந்த என்டையர் வேதத்தையே வந்து 3 லெவலில் வந்து கண்டென்ஸ் பண்ணுறான். ஃபஸ்ட்டு லெவல் என்ன அப்படின்னா, எனக்கு வந்து நான் வேதத்தெல்லாம் சாண்ட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த வேதமே சொல்கிறது அட்லீஸ்ட் காயத்ரி மந்திரமாவது நீனு சொல்லு அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட் லெவல் ஆஃப் கண்டென்சேஷன் வந்து காயத்ரி மந்திரம். ஸோ காயத்ரி மந்திரம் சொல்கிறதுக்கு கூட எனக்கு டைம் இல்லை அப்படின்னா வேதம் சொல்கிறது அதை இன்னொரு கொஞ்சமாக கண்டென்ஸ் பண்ணி வியாஹிருதி அப்படின்னு பேர். வியாஹிருதி அப்படின்னா வெறுமா ஓம் பூஹு பூவாஹா சுவாஹா இவ்வளோதான் சொல்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை. அதுக்கப்புறம் வரதெல்லாம் என்னால் வந்து சொல்கிறதுக்கு டைம் இல்லை. இது வந்து செகண்ட் லெவல். 3வது லெவல் என்ன, எதுக்கும் டைம் இல்லை அப்படின்னா வெறும் ஓம்னு சொல்லிட்டு போயிடு. ஸோ 3 லெவலில் நாம் வந்து வேதத்தை கண்டென்ஸ் பண்ணலாம். ஸோ வேதம் டு காயத்ரி, காயத்ரி டு வியாஹிருதி, வியாஹிருதி டு ஓம். இப்போ என்ன சொல்கிறார் இங்கே பகவான், பிரணவஹா சர்வ வேதேஷு. வேதத்தினுடைய உட்பொருள் என்னது, அதனோட எசன்ஸ் என்ன, ஓம். அந்த ஓம் நான் தான் அப்படின்னு பகவான் வந்து இங்கே சொல்கிறார்.
யோ வேதாதௌ ஸ்வரः ப்ரோக்தோ வேதாந்தே ச பிரதிஷ்டிதः தஸ்ய பிரகிருதி நஸ்ய யஃப் பரஸ்ய மகேஸ்வரः. அது என்ன சொல்கிறது? ஓம்காரா தான் வேதத்தினுடைய எசன்ஸ். அந்த எசன்ஸ் நான் அப்படின்னு சொல்கிறார். சப்த கே கே அப்படின்னு சொன்னால் கம்முன்னு என்னன்னு பார்த்தோம். அந்த பூமி ராப்போ அந்த அந்த ஸ்லோகத்தில் பார்த்தோமே, கம்மனோ புத்தி ரேவச்ச, அந்த கம்மனை என்னன்னு பார்த்தோம், ஆகாசம். அப்போ கே அப்படின்னா ஆகாஷே, அதே ஆகாசம்தான். சப்த கே அப்படின்னா ஆகாசத்தோட எசன்ஸு நான் தான் அப்படின்னு சொல்கிறார். ஆகாசத்தோட எசன்ஸ் என்ன ஆக்சுவலாக? சப்தம். ஆகாசத்துக்கு ஒரே ஒரு குணம் தான் இருக்குது. ஆகாசத்துக்கு இருக்கிற ஒரே குணம் என்ன? சப்த குணம். இப்போ எப்படி நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்குறது? அந்த சப்தம் ஆகாசத்தில் ட்ராவல் பண்ணி நமக்கு காதில் விழுறது இல்லையா? ஆகாசம் இல்லைன்னா நம்மளால் சப்தங்களை இப்போது கேட்கவே முடியாது. ஸோ நான் சப்தமாக இருக்கேன். ஆகாசத்தோட எசன்ஸ் சப்தம், அந்த சப்தமாக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். நெக்ஸ்ட் என்ன? பௌருஷம் ரிஷு. ரிஷு அப்படின்னு சொன்னால் ஹியூமன் பீயிங்கில் அப்படின்னு அர்த்தம். பௌருஷம் அப்படின்னா ஹியூமன்னெஸ். ஹியூமன் பீயிங் அப்படின்னு நம்மளை எப்படி எதனால் சொல்கிறோம்? ஹியூமன்னெஸ் நமக்கு இருக்கிறதுனால தான் நம்மளை ஹியூமன் பீயிங் சொல்கிறோம். அந்த ஹியூமன்னெஸ் நான் தான், எல்லாத்தோடைய எசன்ஸும் நான் தான் அப்படின்னு சொல்கிறேன்.